ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் வித்யாஸ் அனிமே ரியாக்ட்ஸ் அண்ட் நான் உங்கள் வித்யா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் சப்போர்ட். அண்ட் இன்னைக்கு நம்ம என்ன ரியாக்ஷன் வீடியோ பார்க்க போகிறோம்னா, டெத் நோட் அனிமியோட செகண்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் எபிசோட் யாராச்சும் பார்க்கலன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் போய் பார்த்துக்கோங்க. அண்ட் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் பிஃபோர் தட், என்னோட ரியாக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஸோ ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் எபிசோடில் என்ன பார்த்தோமோ அது ஒரு ப்ரிவ்யூ மாதிரி இந்த இதில் போட்டுட்டு இருக்காங்க. பட் பரவாயில்ல, அது ஒரு ரீகால் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ ஆக மொத்தத்தில் லைட் யாகமிக்கு டெத் நோட் கையில் கிடச்சிருச்சு. அண்ட் ஷினிகாமியோட இன்ட்ரோ முடிஞ்சிருச்சு. இப்போ வரைக்குமே ஷினிகாமியை பார்த்தாலே ஒரு மாதிரி ஒரு டெரராகவே இருக்குது. அண்ட் லைட் யாகமியோட மைண்ட் வாய்ஸும் ஷினிகாமியோட மைண்ட் வாய்ஸும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. ரெண்டு பேருமே போர் அடிக்குது. சொல்லப்போனால் யாருமே வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு பிரில்லியண்டான ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ டீச்சர்ஸ் யாரும் அவங்க நோண்ட மாட்டேங்கிறாங்க. அண்ட் நம்மளோட ஷீனிகாமியும் இவங்க கூடயே தான் இருக்கு. இதுக்கும் போர் அடிக்க மாட்டே இருக்கு வீட்டில் தனியாக இருக்கிறதுக்கு. சொல்லப்போனால் ஸ்கூலுமே போர் அடிக்கிறதுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நம்ம லைட் யாகமியை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயுமே கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் இவன் மேலே டவுட் வராதுன்ற மாதிரி இவன் நினச்சிட்டு இருக்கான். பிகாஸ் இவனுக்கு ஸ்கூலும் போகணும், இவனோட ஹோம் ஒர்க்ஸும் பண்ணணும், இவனோட கிளாஸ் ஒர்க்ஸும் பண்ணணும், தூங்கணும், அது போக காடாவும் பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ எப்படி பார்த்தாலுமே அவனுக்கு டைம் இருக்க மாட்டேங்குது. சாயு சாயு யாரு? லிட்டில் ஒன்னா? Sorry to interrupt. I know you're studying right now, but I'm like செம்ம கியூட்டா இருக்காங்கல்ல இவங்க. இவரே இவ்வளோ அழகா நிறைய கொஸ்டின்ஸ் எழுப்புறாங்க. இது மர்டர் இல்ல, இது வந்து ஒரு கோஇன்சிடென்ட் தான் அப்படின்னு சொல்லி நம்மளால கேஸ் முடிக்க முடியாது. இது கோஇன்சிடென்ட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பும் இல்லை. ஏன்னா எல்லாரும் ஒரே பேட்டர்ன்ல இறந்துட்டு இருக்காங்க. பாவம் போலீஸே மண்டையை உடைச்சிட்டு இருக்காங்க. அந்த கத்தி இல்ல அடிச்சு கொண்டு பண்ணியிருந்தா கூட கைரேகையை வச்சு எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கலாம். படத்துல கூட ஃபஹத் ஃபாசிலுக்கு வந்து ஒரு ஐடென்டிட்டி இல்லாம இருக்கும். ஆனா அவங்க வந்து போலீஸா இருப்பாங்க. லொகேஷன் இருக்காது, ஒரு ஐடென்டிட்டி கார்டு இருக்காது. ஆனா அவங்களுக்கு ஆக்சசபிள் எல்லா இடத்துக்கும் போகிறதுக்கு. அதே மாதிரி நிறைய கேசஸ் சால்வ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த இதுல ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரா எல் உள்ள வராருன்னு நினைக்கிறேன். ஸோ பாப்பா பொறுத்திருந்து பார்ப்போம், எல் கண்டுபிடிக்கிறாரா யாகமியன், ஐ மீன் லைட் யாகமியன். எஸ் எஸ். ஸோ ஆல்ரெடி எல் வந்து ஒரு அரகண்டான இருந்தால் மட்டும்தான் எல் உள்ள வருவாருன்ற மாதிரி போலீஸ்காரங்க நினைக்கிறாங்க. ஸோ தாரி வாட்டாரி நைஸ் நேம். இல்லை ஸ்டார்டிங் பார்க்கும்போது பயமா இருந்துச்சு, ஆனால் இப்போ கொஞ்சம் அழகா இருக்கு. ஆமா, நைஸ் ஐடியாப்பா. இன்னும் ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி வருது. Preventing the flow contained in this thin plastic casing. Got it set up. All the evidence would they had this ஆக்சுவலி லைட் யாகமே நல்லா தீர்க்கமா முடிவு எடுத்ததுக்கு அப்புறமா தான் இதுக்குள்ளே வந்திருக்கான். ஏன்னா இதுவே ஆல்ரெடி ரொம்ப பெரிய ரிஸ்க். ஸோ அவனுமே கரெக்டாக தான் சொல்றான். எப்படின்னா இது ஆரம்பத்துலேருந்தே ஒரு ரிஸ்க்ல தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் ஒரு ரிஸ்க் தான், இறங்கினதுக்கு அப்புறம் நான் யோசிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி. நல்லா இருக்கு சிட்டிலாம். இல்லை எல்லாரும் அன்றாட வாழ்க்கையை பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் மக்களிடையே கொஞ்சம் கொஞ்சமா பரவிட்டு இருக்கு. Websites like this are popping up everywhere lately. சொல்லப்போனா லைட் யாகமிக்கு ஒரு பட்டம். ஸோ சோஷியல் மீடியால பரவிருச்சு. The legend of Kira the Savior. Can't say I'm too happy about. Looks like they're still calling this a succession of unexplained deaths among the world's. Most are too afraid to support me as they're worried about what others will think. Many would rather deny what they're forced to hide from an unknown enemy. Everything is going just like I planned. Sudden break news. Otherwise known as L. இவர்த எல்லா. ஆனா அவர்த நேம் The world is watching. ஜப்பான்ல இருக்கான், கான்டோ ரீஜன்ல தான் இருக்கான்னு சொல்லி கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டார். சொல்லப்போனா சீஃபுக்கு தான் உண்மையாலுமே ஒரு வருத்தம், நம்ம ஏரியாவில் இந்த மாதிரி தப்பு நடந்திருக்கு அப்படின்ட்டு. கண்டிப்பா பிடிச்சிருவாருன்னு நினைக்கிறேன். இவனும் லேஸ்பட்ட ஆள் இல்லையே. இவன் செம்ம ஷாக்ல இருக்கான். இன்ட்ரெஸ்டிங். வாவ், நைஸ். ஸோ எஸ் மக்களே, நம்ம இப்போ பார்த்தது
கனவா நனவானே தெரியல. அந்த அளவுக்கு இந்த அனிமி செம்ம இன்ட்ரஸ்டிங்கா போயிட்டுருக்கு. பிகாஸ் ஒரு சூப்பர் ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் கொண்ட ஒரு நோட் புக். அதனால ஈவிலா மாறுன நம்ம ஹீரோ. சொல்லப்போனா இப்ப ஹீரோன்னு சொல்றதா, இல்ல வில்லன்னு சொல்றதான்னா எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு அவன் மாறிட்டு இருக்கான். அவன் ஈவிலா தான் மாறிட்டு இருக்கான். அது அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. அவன் ஜஸ்டிஸ்ன்னு ப்ரூவ் பண்ணணும்னு நெனைக்கிறான். பட் என்னதான் இருந்தாலும் ஆ கொலை பண்றவங்கள கிரிமினல் தானே சொல்லுவாங்க. ஸோ, எல் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீசரா பெர்ஃபெக்ட்டா கேம் ப்ளே பண்ணிட்டுருக்காரு. எனக்கு எல்ல பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டே வந்துட்டு இருக்கு. ஸோ, பாப்போம் அடுத்த எபிசோட்ல எல் ரிவீல் ஆகுறாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் 2 பேருமே சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ, இந்த சேலஞ்சுல யார் ஜெயிக்க போறாங்க அப்படிங்கிறது இந்த எபிசோட் ஃபைனல் எபிசோட்ல தான் தெரியும். ஸோ, ஸ்டே டியூன்ட் அண்ட் இந்த ரியாக்ஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ அன்டில் தென் பை ஃப்ரம் வித்யா. பை மக்களே.